يا طالب الحق والخيرات والنور، يا من يفتش عن هدي وتبصير، يا من يفتش عن هدي وتبصير. يا طالب الحق والخيرات والنور، يا من يفتش عن هدي وتبصير، يا من يفتش عن هدي وتبصير، ويبتغي الصدق لا يرضى به بدلا، ويستعيذ بالله من حيف وتقصير، ليرشف الشهدا والنعماء خالصة من فيض علم وتحرير وتقرير، ويبتغي الصدق لا يرضى به بدلا، ويستعيذ بالله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் எப்போதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டு, அல்லாஹ்வை அஞ்சி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டல் செய்து கொள்கிறேன். நண்பர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை, மறுமை நாளை, வேதங்களை, மலக்குமார்களை, கலா கதரை நம்பி ஈமான் கொண்டு வாழுகிற முஸ்லீம்கள், மூமின்கள். உண்மையில் ஈமான் என்றால் என்ன என்று வரைவிலக்கணப்படுத்துகிற இஸ்லாமிய அறிஞர்கள் ஹதீஸ்களை எல்லாம் சேர்த்து நமக்கு தருகிற முடிவு, ஈமான் என்பது உள்ளத்தால் அல்லாஹ்வை, ரசூலை, ஈமானுடைய விடயங்களை உறுதியாக நம்பி வாயால் கலிமாவை மொழிந்து அமல்களிலே அதை கொண்டு வருவதுதான் ஈமான். எனவே ஈமான் என்பது வெறுமனே நான் கலிமா சொல்லிவிட்டேன் என்பதனால் மாத்திரம் ஈமான் முடிவடைந்து விடுவதில்லை. அமலிலே அது வர வேண்டும். அந்த அமல் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற 50 கடமைகளாக இருக்க வேண்டும், இதர சுன்னத்தான வணக்கங்களாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு செய்கிற கடமைகளாக இருக்க வேண்டும், தன்னுடைய சமூகத்துக்கு செய்கிற கடமைகளாக இருக்க வேண்டும், தன் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கிற பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சதக்காவை பற்றி சொல்கிறார்கள். சதக்கா என்றால் என்ன? அப்ப சொல்கிறார்கள் நபிகளார், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் எல்லாம் சதகா. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ வீதியில் கிடக்கிற
மனிதனுக்கு ஊறு தருகிற அம்சங்களை அகற்றுவது சதகா. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது சதகா. உன்னுடைய முஸ்லிம் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பது சதகா. உன்னுடைய மனைவியோடு நீ உறவு கொள்வது சதகா. எப்படி சொல்றாங்க நபிகளார்? உன்னுடைய மனைவியோடு நீ உடல் உறவு கொள்வதும் சதகா. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் ஒருவர் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக மனைவியோடு சேர்ந்தாலுமா சதகா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆமாம், அதுவே ஹராத்தில் போனால் பாவம் அல்லவா, ஹலாலிலே அணுகினால் சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை உண்மையில் ஈமான் கொண்டிருந்தால், ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், வாயை திறந்து பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாட்டி மௌனமா இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை பேசாம மௌனமா இருக்கட்டும். உங்களில் யாருக்கு அல்லாஹ்வை மறுமை நாளை கொண்ட ஈமான் இருக்கிறதோ அவர் வீட்டுக்கு வருகிற விருந்தினரை கௌரவிக்கட்டும். உங்களில் யாருக்கு அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது ஈமான் இருக்கிறதோ அண்டை வீட்டானுடைய உரிமைகளை கடமைகளை பேணட்டும். இப்படி சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையில் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இந்த சஹாபாக்கள்ங்கிற சமூகம் இந்த நபிகளாருடைய இந்த போதனைகளுக்கு ஒரு சரியான வடிவம் கொடுத்த ஒரு சஹாபா சமூகமாக நாங்கள் காணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே வாழ முடியாது, சஹாபாக்களை எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சென்ற பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், தங்கள் தோழர்களுக்கு கொடுக்காதது எதுவும் இல்லை. ஆடை, உணவு, தன்னுடைய இருப்பிடத்தில் ஒரு பாதி, சில வேளை 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக் சொல்லிவிட்டு அவருக்கு மனம் முடித்து கொடுக்கிற அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய சகோதர வாஞ்சையும் ஈமானுடைய வட்டத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதமும் அப்படி இருந்தது சகோதரர்களே. ஆனால் நம் சமூகம் இன்றைக்கு இந்த ஈமானுடைய வட்டத்தை, இந்த இஸ்லாமிய இபாதத்துகளுடைய வட்டத்தை எப்படி பார்க்கிறது என்றால், எதிலே எல்லாம் ஈமான் இல்ல, தொழுகை, இபாதத், தௌஹீத், ஷிர்க் விடயங்களில் காட்டப்பட வேண்டிய அம்சங்கள் பலது சிதைக்கப்படுகிறது. மாறாக எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், நான் வீதியிலே கல்லை முள்ளை போடுவது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, நான் அண்டை வீட்டானுடைய நிலத்தை கூட்டி அடைப்பது ஒரு பெரிய பாவம் கிடையாது, நான் ஒரு மனுஷனுக்கு ஏசி விட்டு மன்னிப்பு கேட்காமலே பல வருடமா இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பெரிய டேஞ்சர் கிடையாது. சகோதரர்களே, இங்கேதான் இஸ்லாம் இந்த ஈமானுடைய செயற்பாட்டு ரீதியான வட்டங்களை மிக நுணுக்கமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்பர்களே, உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசுவாசிகளிடம் இருக்க முடியாத சில பண்புகளை பற்றி சொல்லும் போது, ஒரு விசுவாசிகிட்ட பொய் இருக்கக்கூடாது. முதலாவது விஷயம், பொய் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது? ஒரு விசுவாசி தண்ட உசிறு போப்புதண்டா மட்டும், ஒரு காவிர் என்ன சொல்றான், ஒரு பொய், ஒரு உயிர் போற அளவுக்கு இல்ல நிலைமை தவிர வேற எந்த காரணங்களுக்காக வேண்டியும் அவன் எடுத்த எடுப்பில் பொய் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? பொய்யை பற்றி சொல்லும் போது, இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர்ரி, ஒரு மனுஷன் உண்மை சொல்றான் என்ற அர்த்தம் அவன் நல்லவன். ஒரு மனுஷன் உண்மை சொல்றான் என்றால் அவன் அல்லாஹ்விடம் சித்திக் என்று பதியப்படுகிறான். ஒரு மனுஷன் பொய் சொல்கிறான் என்றால் அர்த்தம் அவன் அடுத்த கட்டம் இவன் பாவி என்ற நிலைக்கு போவான். சொல்லுறோமா இல்லையா? சமுதாயத்தில் ஒரு பொய்ய சோடிச்சு சொல்லிடுவான். ஒருத்தனுக்கு ஆளுக்கேற்ற மாதிரி பொய் சொல்லணும். உண்மையில் ஒரு மனுஷன் வலிந்து ஒரு பொய் சொல்ல வேண்டி வந்தா என்ன செய்ய வேண்டி வரும்? இவனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு ஒரு பொய் சொல்லணும், அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒரு பொய் சொல்லணும். காலம் போக போக பல புதிய பொய் சொல்லணும்.
மனைவிக்கு ஒரு பொய் செய்யணும், பிள்ளைக்கு ஒரு பொய் சொல்லணும். பொய் சொல்லி சொல்லி பழகினால் அந்த பொய் ஒரு மனுஷனை எங்க கொண்டே சேர்க்குமண்டா, ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கஸ்ஸாபா, அல்லாஹ் இவனை பொய்யன் என்று பதிந்திருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பொய்யன் என்று அல்லாஹ் கிட்ட இவன் ஆகிட்ட அடுத்த கட்டம் என்ன, இவனுக்கு பொய் சொல்றது ஒரு பெரிய பாவமா தெரியாது. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா சில வர்த்தகர்களை வார அந்த கஸ்டமர் நீங்க எவ்வளவுக்கு கொள்முதல் செஞ்சீங்கன்னு கேட்கவே மாட்டான். இவனா பாஞ்சுழுந்து என்ன செய்வான், இது நேற்று வந்த சாமான், இவ்வளவு பெருமதியான சாமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உண்மை செல்லாட்டி கூட சத்தியம் பண்றத குறையப்பா, சத்தியம் பண்ணாத எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு வல்லாஹி என்கிற வார்த்தைகள் மலிந்து போன ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாவ துறந்தா பொய் மிக மிஞ்சி போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்களா, உனக்கிட்ட ஒரு தகவல் வருது, உனக்கு சந்தேகமா இருக்கு இது உண்மையா பொய்யாண்டு, அதை உறுதி செய்யும் வரைக்கும் சொல்லாத, அதை உறுதி செய்யும் வரைக்கும் வாயை திறந்து சொல்லாத. அன்புள்ளவர்களே, நல்லா புரிந்து கொள்ளணும். நாங்க ஏன் தெரியுமா, கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மனுஷன் பொய்யனுங்கிறதுக்கு எது போதுமெண்டா கேள்விப்பட்டதை எல்லாம் கதைக்கிறது. ஐயோ ஹத்திஸ பிமா சமியஹு, தண்ட காதுக்கு எட்டின தகவலை எல்லாம் கதப்பானே, இவன் பொய்யனுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பொய்யனுங்கிறதுக்கு இது ஒன்றே போதும். அப்ப ஒரு மூமின் என்ன செய்யணும், தனக்கு வார தகவல்களை எல்லாம் முதல் உறுதிப்படுத்தணும், ஃபில்டர் பண்ணணும். இது யார் சொன்னா இந்த தகவலை, இது உண்மைதானா, இதுல முஸ்லிம்களுக்கு என்ன நலன் இருக்குது, இது மூமின்களுக்கு பாதிப்பு இல்லையா. காபிர தொட்டு ஒரு தகவல் வந்தா கூட நாங்கள் இன்றைக்கு எப்படி பழக்கப்பட்டு போய்விட்டோம் என்றா சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில இந்த பிசினஸ்ல பொய் சொல்லி, கணவன் மனைவிக்கு பொய் சொல்லி, மனைவி கணவனுக்கு பொய் சொல்லி, எல்லாரும் பொய் சொல்லி சொல்லி பழகி, அன்புள்ளவர்களை இந்த அளவுக்கு நம்ம சின்னத்தனமானவர்களா போயிட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வாக்களித்து மாறு செய்து 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 பிள்ளைக்கு வாப்பாவுல நம்பிக்கை இல்லை. வாப்பா இது மாதிரி எத்தனை தரம் சொல்லி இருக்காரு, பிள்ளை எந்த அளவுக்கு வாப்பாவை விட போட்டிருக்கேன்டா, அது வாங்கி தருவன், அங்க கூட்டி போவன், இங்க கூட்டி போவன்னு வாப்பா இதுவரைக்கும் எத்தனை போய் சொல்லிட்டாரு. அன்பர்களே, உண்மையில் இப்படித்தான் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களும் பொய் சொல்லி, சமூகத்தில் இருக்கிற ஆலிம் அறிஞர்களும் பொய் சொல்லி, சமூகத்தில் இருக்கிற தலைவர்களும் பொய் சொல்லி, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்றாலே டைமுக்கு டைம் பொய் சொல்லுகிற சமூகம் என்கிற அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு நாம ரொம்ப சிறுமைப்பட்டு போய் நிற்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் போதுமானவன். நௌதுபில்லா. முஸ்லிம்கள் என்றாலே ஒரு கௌரவமானவர்கள், மூமின்கள் என்றாலே ஒரு கண்ணியமானவர்கள். அவங்க இந்த சின்னத்தனமான வேலைகள் செய்ய மாட்டார்கள். அவங்க பார்த்தும் பாராம சதக்கா செய்பவர்கள், இரக்கமுள்ள மனிதர்கள் என்று இருந்த நிலவரம் மாறி முஸ்லிம்கள் என்றாலே சுயநலவாதிகள், முஸ்லிம்கள் என்றாலே பொய்யர்கள், முஸ்லிம்கள் என்றாலே நாக்க மாத்தி மாத்தி பேசுறவன், முஸ்லிம் என்றாலே கொள்ளை லாபம் அடிக்கிறவன், முஸ்லிம் என்றாலே வாக்களித்து மாறு செய்பவன், முஸ்லிம் என்றாலே ஹஜ் செய்து கொண்டு இபாதத் செய்து கொண்டு சுரண்டல் செய்பவன் என்கிற அளவுக்கு இன்றைக்கு அன்பர்களே நிலைமை மிக மோசமாகி போயிருப்பதை பார்க்கிறோம். இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, நமக்கு இந்த சில பாவங்களையும் சோதனைகளையும் கண்டு கண்டு இந்த ரோஷம் இல்லாத தன்மை வந்துட்டு ஈமான்ல என்ன செஞ்சுட்டு நமக்கு ரோஷம் இல்லாத தன்மை வந்துட்டு. முதலெல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் வருவதற்கு முதல் ஆப்கானிஸ்தான்ல ஒரு குண்டு வெடிப்புல ஒரு 3 முஸ்லிம் மௌத்தானாம் என்று தகவல் வந்தாலே கொஞ்சம் மனசு கவலைப்படும். அல்லாஹ் என்னதான் இருந்தாலும் ஒரு மூமின் அல்லவா. பிறகு காலம் போக போக 30-300 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி கூட இன்றைக்கு சாதாரணமா போயிட்டு எல்லாருக்கும். அன்புள்ளவர்களே, என்ன காரணம்? அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது இரக்கம் இல்லாத தன்மை, ஒரு மூமின் மீது இரக்கம் இல்லாத தன்மை இன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களை. எந்த அளவுக்கு இந்த மெயின் வீதியில உதாரணமா ஒரு அந்தகர், ஒரு குருட்டு மனுஷன் யாராவது தன்னை கடத்தி அங்கால விடமாட்டானா என்று நிக்கிறான்.
அவனுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல, நீ கொஞ்சம் பைக்கை நிப்பாட்ட அவன் போயிடட்டும். அதுக்கு கூட இன்றைக்கு மனசில்ல சகோதரர்களே. ஓடுறோமா அவசரமா பேங்கூர்றதுக்கு இடையில நான் போயிடணும். அந்த முஸ்லிம் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, எந்த விட்ட தண்ணி நிக்க போடா உடச்சுரணும், அவன் வீடு தாண்டாலும் பரவாயில்ல, எந்த வீட்டை மட்டும் தண்ணி நிக்க போடா, ஊரெல்லாம் தண்ணி நிக்கட்டும், எந்த உள்ளட பம்பஸ் கந்தல் மீன் குப்பை எல்லாம் எந்த வீட்டை மட்டும் கிடக்கப்படா, ரொட்டெல்லாம் கிடக்கட்டும். அன்பு சகோதரர்களே, ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நிறைய நாங்க நான் எனக்கு பழகி இன்றைக்கு பொய்யும் புரட்டும் ரொம்ப மோசமாகி போன ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். ரொம்ப ஒரு டேஞ்சரான நிலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தப்பான உண்மை சகோதரர்களே. இன்னைக்கு பாருங்க, அதாவது ஆக வருமானம் ஈட்டுகிற சமூகமும் நாங்கள் தான், ஆக நல்லா செலவழிக்கிற சமூகமும் நாங்கள் தான். பக்கத்து தமிழ் பிரதேசங்களை விட என்ன அழகா சாப்பிடுறோம், நல்ல டிரெஸ் உடுக்கிறோம், நல்ல வாகனங்கள் ஓடுறோம். ஆனால் அன்பர்களே சகோதரர்களே, மற்றவர்களை பற்றிய பாசம், மற்றவர்களை பற்றிய கருணை எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது என்பதுதான் நானும் நீங்களும் இங்கு கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே. உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்தை பற்றி ரொம்பவுமே எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால், சகோதரத்துவத்தை பற்றி நீங்கள் உங்கள் சகோதரனை பார்த்து ஒரு ஆயுதத்தை சும்மாவாலும் காட்டாதீங்க. எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல வாள் இருக்கும் இல்லையா, ஒரு வாளை கத்திய ஒரு சகோதரனை பார்த்து இதால உனக்கு குத்துவன் என்றாவது சொல்லிடாதீங்க. ஷைத்தான் இந்த ஆயுதத்தை கலட்டி உன் சகோதரனுக்கு குத்த வைத்து விடுவான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த காலம் எப்படி பேச்சு தெரியுமா? அச்சுறுத்துறதெல்லாம் அது பழைய காலம். கொலை செஞ்சோடு தான் அடுத்த கதை, அவன் கைய காலை உடைச்சி போட்டு தான் அடுத்த கதை. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமின் அப்படி இருக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை மிக முன்னுதாரணமானவர்களாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ பிசினஸ்ல எப்படி நேர்மை இருக்கணும் கூட்ட. ஒருத்தன் உண்ட ஊருக்கு புதுசா வாரான், ஒருத்தன் புதுசா வாரான், பொருட்களை எல்லாம் கட்டிட்டு வாரான், இந்த ஊருக்குள்ள வந்து வியாபாரம் செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யபீஉ ஹாலிருன் லிபாதின். நீ அந்த கிராமப்புறத்தில் இருந்து வருகிற மனிதனை வீதியிலே நிறுத்தி என்ன சொல்லாதே, இந்த ஊருக்குள்ள போனி என்றா இந்த சாமான் விற்காது, இதை பார்த்து ஒரு விலையை போட்டு எனக்கு தந்துட்டு ஊருக்கு போனி, இப்படி சொல்லாதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. ஒரு மாற்று மதத்தவன் மிச்சம் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு இரவு போல கண் விழிச்சு கொஞ்சம் முஸ்லிம்கள்ட்ட போய் என்னையாவது வணிகம் செய்துட்டு வருவோம் என்று வாரான். நம்ம சகோதரன் சொல்ற கதையிலே அவன் திரும்பி போயிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு கிராமவாசி தன் வியாபாரத்துக்காக நகரத்துக்கு வந்தால் என்ன செய்யாதீங்க நீங்க, அவனை இடையில் மறைத்து வியாபாரம் செய்யாதீங்க, அவன் ஊருக்குள்ள வந்து வியாபாரம் செய்ய விடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சகோதரன் ஒரு பொருளுக்கு விலை கேட்கிறான், அவன் அதை வேணாம் என்று சொல்லிட்டு போகும் வரைக்கும் நீ போய் விலகாத நபிகளார் சொல்றாங்க. உன் சகோதரன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பேசுகிறான், தனக்கு பிடிக்கல நான் விட்டு போட்டு போகும் வரைக்கும் நீ குறுக்கால போகாத. அன்புள்ளவர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் சகோதரத்துவம், இதுதான் நேர்மை, இதுதான் வாய்மை. ஆனால் இன்றைக்கு ஹஜ்ஜி செய்தவர்களும், தொழுகையில மிக முன்னணியானவர்களும், சமூக சேவையில மிக கொட்டை போட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த மாதிரி அம்சங்கள்ல கோட்டை விடுகிற நிலவரத்தை என்று பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒரு காலத்தில் இலங்கை முஸ்லிம்கள் என்றால் மிக கௌரவமானவர்கள், இலங்கை அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தவர்கள், இலங்கை மக்கள் எல்லோரோடும் பாசமானவர்கள், நன்றாக மனம் வந்து வழங்குபவர்கள் என்கிற ஒரு கௌரவம் இருந்தது. இன்று எப்படி போய்விட்டது தெரியுமா? நவுதுபில்லா. ஒரு அந்நிய மதத்தவன் நமது அரசியல் தலைவர்களை கண்டு கொஞ்சம் இஸ்லாத்தை விளங்க முற்பட்டால் அல்லாஹ் தான் காப்பாற்றணும், அவன் அப்படி நினைச்சிடப்படா. என்ன காரணம்? நவுதுபில்லா, வேலைக்கு தொழுகை இல்லாத முஸ்லிம் தலைவர்கள், வேலைக்கு உண்மை சொல்லாத முஸ்லிம் தலைவர்கள், நேர்மை நீதி என்று வரும்போது அது கசப்பா இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கண்டு கொள்ளாத முஸ்லிம் தலைவர்கள், ஹராம், வட்டி, மது, மாது எல்லாமே இன்றைக்கு ரொம்ப சின்னத்தனமாகி போயிருக்கிற ஒரு சூழலிலே நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நவுதுபில்லா, அண்மை காலமாக
யாராவது இஸ்லாத்தை முன்னுரிமைப்படுத்தி தன்னுடைய சொந்த நலனை இரண்டாம் பட்சமா பார்க்கிற ஒரு நிலைமை காண கிடைக்குது இல்லையே சகோதரர்களே, காண கிடைக்குது இல்லையே. இன்னைக்கு மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், பிரஜைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள், தலைவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். முன்னொரு காலம் எப்படி ஒரு மஹல்லாவுல ஒரு ஜனாசா விழுந்தா எல்லாரும் வந்துருவாங்க அடுத்த மாஷா அல்லா, நாம நம்மள விட்ட மௌத்தான மாதிரி நினைச்சுக்குவாங்க. இன்றைக்கு ஜனாசா தொழுகைக்கே வாரான் இல்லையே. காலையில 10 மணிக்கு மையத்தடக்கிறேன்டா, அப்பா எனக்கு நேரம் இல்லை, நான் கடையில் இருக்கணும், எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு தொழில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனாலே தான் அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை. ஒரு ஜனாசா தொழுகைக்கு வார என்றாலே நினைக்கான், இந்த 10 மணிக்கு நான் ஜனாசா தொழுகைக்கு போறதால எனக்கு என்ன லாபம்? அன்புள்ளவர்களே, இப்படி ரொம்ப சின்னத்தனமாக யோசிக்கிறவர்களாக நம் சமூகம் மாறி இருப்பதுதான் அந்நிய சமூகத்துக்கு மத்தியில் எம்மை பற்றிய ரொம்ப ரொம்ப கேலிக்கூத்தாக இன்றைக்கு மாறி இருக்கிற சூழலை பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் உண்மையில் ஒரு சமூகம் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தி வாழும் காலமெல்லாம் எம்மை பற்றிய நல்லெண்ணங்களை அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் போடுவான். முஸ்லிம் என்றா நேர்மையானவன், முஸ்லிம் என்றா அவனுடைய குர்ஆன் என்று வந்துட்டா கட்டுப்பட்டுருவான், முஸ்லிம் என்றா மத்தவண்டைய தொட்டும் துரைக்க மாட்டான், ஹராம் ஹலால் என்று வந்தா மிச்சம் நேர்மையா இருப்பான், சந்தேகமா இருந்தா கூட தொட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியால வாராக, ஒரு ரொட்டி துண்டு கிடக்கு ரோட்ல, ஒரு ரொட்டி துண்டு எடுத்து பார்த்து போட்டு சொல்றாங்க, இது சதக்கா பொருளாக இருக்குமோ என்று பயப்படுறேன், இல்லாட்டி இதை தட்டி போட்டு நான் சாப்பிடுவேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சதக்கா பொருளாக இருக்குமாண்டு லா இலாஹ இல்லல்லாஹ். நான் இந்த 2-3 நாளைக்குள்ள அவதானிச்சத்தை சொல்றேன் சகோதரர்களே. எந்த அளவுக்கு பெய்தண்டா, இந்த வீதியை நிரப்புறதுக்கு ஆங்காங்கே சில பொருட்கள் கொட்டி கிடக்குது. நம்மளாக்கள் பொட்டியை கொண்டே கொடுத்து அப்படி அள்ளி கொண்டே தண்டை விட்ட நிரப்புற. சுப்ஹானல்லாஹ். ரோட்டு போட வந்து கிடக்கிற கல்லை எடுத்து கொண்டு போய் ஒரு பொட்டி கொங்குரீட் கல் எவ்வளவு வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ். உனக்கு அடையப்பா நீ நல்லா சாப்பிடுறாய், நல்லா உடுக்காய், ஒரு பொட்டி கொங்குரீட் கல் வாங்குறதுக்கு உன்கிட்ட காசு இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பொது சொத்தை தானா நீ சுரண்டணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, நேர்மை நீதி என்பது ரொம்ப மலிஞ்சு போன அம்சமா போய்விட்டது. இதுல ஆக லேசா கிடைக்கிற சாமான் மனித மானங்கள். இன்றைக்கு ரொம்ப சின்ன விலைக்கு விற்கப்படுற சாமான் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனுஷண்ட மானம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிரியா விடை பெறப்போகிற இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வச்சிட்டு சும்மா முத்து முத்தா அவர்த்த சொரிஞ்சுடுறா சில வாசகங்களை. முதலாவது சொன்னதே, இன்ன திமாஅக்கும் வ அஅராலக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா. உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய உயிர், உங்களுடைய சொத்து இதெல்லாம் உண்ட சகோதரன் உனக்கு ஹராம், அது மிக பெருமதியானது, தொற்றாதேங்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, தன்னுடைய பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை பைத்துல் மால்ல நிறைய பேரிச்சம்பளம் குமிச்சு கிடக்கு, ஜகாத் பொருளா குமிச்சு கிடக்கு. ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாய்க்க வச்சிடுறாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை விட்டு அந்த புள்ளட வாய்க்குள்ள, மகனே சத்தி எடுங்க, சத்தி எடுங்க, இது முஹம்மது ஆகிய நமது குடும்பத்துக்கு கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம ஊர் வழிய ஒரு புள்ள ரோட்டால வரக்குள்ள ஒரு 100 ரூபா காசை புறக்கி போன உம்மா பாராட்டுவா, மாஷா அல்லாஹ் இந்த புள்ள எவ்வளவு நல்ல புள்ள, இவ்வளவு புள்ளைகள் சிறிய இடத்துல எந்த புள்ளட ஹண்லான்னு இது பற்றிக்கு, நீ கெட்டிக்கார புள்ளடா அண்ணே இன்னும் புறக்கத்தாமா பை, நீ ஷர்ட்டுக்குள்ள எங்காயோட பாப்பா. இப்படித்தானே நாங்க பாராட்டுறோம் பிள்ளையில. யாராவது வீதியில ஒரு பெருமதியான பொருளை புறக்கிட்டு வந்தா, மகனே இது ஹராம், ஏமனே இதை நீ தொட்டாய், இதை கிடந்தடத்தை போட்டுட்டு வாமனே என்று சொல்றோமா சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கார், அல்லாஹ்ட தூதரே, நான் வீதியில கிடக்கிற பொருளைத்தான் எடுக்க போடா, ஒட்டகக்குட்டி, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி எல்லாமே இது மஹரியாயினா ஓனாய் அடிச்சிரு, நான் என்ன செய்ய நபியே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒட்டகத்தை நீ மினக்கட தேவையில்லை, அதோட வாய்க்குள்ள தண்ணியை வச்சுக்கொள்ள இயலும், அது காட்டுல மாட்டுல மோட்டுல எல்லாம் போய் மேஞ்சு கொள்ளும். அப்ப ஆட்டுக்குட்டிய நீ உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் உணவு கொடு, என்றைக்காவது சொந்தக்காரன் வந்தால் கொடுக்க தயாராயிரி. இன்றைக்கு பாப்பமே சகோதரர்களே, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி
பார்த்தா ஒரு நல்ல ஒரு கிடாய் 2 நாளைக்கு ஒரு ஏரியாவில் மேஞ்சா 3வது நாளைக்கு அட்ரஸ் இல்லை, தோலும் கிடையாது. நவுதுபில்லா. எப்படி பழக்கப்பட்டுட்டு நான் தொழுகிறேன், நல்லா காட்சி இருக்குமாம் தொழுது, சுபஹானல்லாஹ். அது எண்ணத்துல மட்டும் அவருடைய இறையச்சம், தொழுகையில மட்டும். சுரண்டல் ஹராம், அந்நியவண்ட மானம் மரியாதை அவன் பொருள் ஹல்லி வள்ளி, எனக்கு அதை பத்தி கணக்கு இல்லை. அன்புள்ளவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அப்படி இல்ல. காவிரையா இருந்தாலும் காவிர மானமா இருந்தாலும் அன்புள்ளவர்களே தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் தௌஹீதுவாதிகள். எலெக்ஷன் அடுத்த கிழமை போயிரும். இன்னைக்கு எப்படி பைத்து ஏறி நின்றா மேடையில அந்நியவண்ட ஒரு சகோதரன் மானத்தோட விளையாடுறோம்ங்கிறதே தெரியல. கண்ட மாதிரி அவன் வரலாறை எல்லாம் கதைக்கிறான், கேள்விப்பட்டதை எல்லாம் கதைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா ஒரு மனுஷனை விமர்சிப்பதிலே இறையச்சம் இருக்க வேண்டும். அவன் தவற சொல்லணும். சொந்த தவறா இருந்தா நாம சொல்ல தேவையில்லை. ஒருத்தன் ஊட்ட கதவை பூட்டிட்டு இருந்து ஹராமான படம் பார்க்கான், அதை நீ ஸ்பீக்கர் போட்டு சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. அவன் ஊட்ட தனிமையிலிருந்து குடுபாவிக்கான், அவனுக்கு நீ நசிஹத்து செய்யணும். அவன் அணுகி இங்க பாரு, அவன் தலையை தராவி, சகோதரா நாமெல்லாம் மௌத்தாக வேண்டி இருக்கி. மாறாக அதுவே சமூகத்துடைய ஹக்குகளை கை வைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை வன்மையாத்தான் கண்டிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஹதீஸை நீங்கள் பாருங்கள். பரீரா என்ற ஒரு பொம்பளை, இவ ஆயிஷா கிட்ட தான் இருந்தா. அதாவது இந்த ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்த இவ அடிமை பொம்பளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்கி எடுத்துட்டாங்க இவங்கள காசு கொடுத்து. இவங்க ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாங்க, இவட சொத்து சம்பந்தமான உரிமைகள் எல்லாம் எங்கிட்ட இருக்கணும் அப்படி என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மிம்பர்ல ஏறி சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு, தோழர்களே இப்படி ஒரு அநியாயம் நடக்குது நண்பர்கள் என்று சொல்றாங்க. ஆக்கள்ற பேரை சொல்லி போட்டு அவமானப்படுத்தல. அந்த அந்த என்ன நடக்குது, அந்த பாவத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நாமெல்லாம் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சேர்ந்து வாழ்கிறோம் இந்த நாட்டிலே. நாம இன்னும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லவும் இல்லை. ஏனைய நாடுகள் மாதிரி நாங்க முஸ்லிம் அல்லாதவர்களோடு இஸ்லாத்தை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. குறைந்தபட்சம் எங்களுடைய நடத்தைகளாவது இஸ்லாத்தை சொல்லக்கூடாதா? குறைந்தபட்சம் எங்களுடைய பொருளீட்டல், குறைந்தபட்சம் நீதி அநீதி என்று வரும்போது நாம் எந்த பக்கம் நிற்கிறோம் என்கிற விடயம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் மிக நேர்த்தியாளன், அல்லாஹ் மிக நேர்மையானவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப ஒரு மனுஷன் ஓடி வருவான், ஃபயத்தி ரஜுலுன், ஒரு மனுஷன் வருவான், யா அல்லாஹ் இந்த மனிதன் நான் பூமியிலே உயிர் வாழ்ந்த போது என்னை அவதூறு சொன்னான், என் பணத்தை சுரண்டினான், என்னை அசிங்கப்படுத்தினான், இப்படி சொல்லுவான். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வானாம்? லா இலாஹ இல்லல்லாஹ், இவன் நன்மைகளை எல்லாம் புடுங்கி, இந்த சொர்க்கத்துக்கு தகுதியான மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் புடுங்கி இந்த அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இன்றைக்கு என்ன நினைக்கமாண்டா, ஒருத்தன் 2 அடி பூமியை கூட்டி அடிச்ச உடனே மாஷா அல்லாஹ் சண்டை இல்லாம நான் அடிச்சிட்டேன், மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு விபரீதம் இல்லாம அவனே சுரண்டிட்டேன். அல்லாஹ் மனிதா பெரிய ஒரு பாரத்தை நீ எடுத்துட்டாய், நாளை மறுமையில உனக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கு. பயமே இல்லை சகோதரர்களே. எவ்வளவு மறுமையை சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸை சொன்னாலும் சரி, கபுர்ரா நெருக்குண்டா, கபருக்குள்ள வச்சு போட்டு திரும்பி வாரவல்ல மலக்கு வந்துருவாரா, அல்லாஹ் அதெல்லாம் பாப்போம். இப்படியான உள்ளங்கள் இன்றைக்கு வந்துட்டு சகோதரர்களே, இந்த அளவுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்க கபறுகளை போய் தரிசிங்க. கபறுகளை தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈமான் திருப்பி கூடும், மறுமட ஞாபகம் வருமங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, கபரை தரிசிக்கிற ஒரு புறம் இருக்க, ரோட்டால வரக்குள்ள கபர் இடையில பட்டா கொஞ்சம் பைசுக்களை நிப்பாட்டி, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வரத்தா இருக்கோம். இத கூட சொல்றதுக்கு நமக்கு மனசு இல்ல சகோதரர்களே, இத கூட பேச நமக்கு மனம் இல்ல. அந்த அளவுக்கு நாங்கள் மிக மிக ஒரு கடின உள்ளம் கொண்டவர்களாக மாறி இருக்கிற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை அன்பு சகோதரர்களே. எனவேதான் உலகிலே
முஸ்லிம்களுக்கு கீழே தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் இருக்கிறதே, பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன்லே, இதனுடைய வரலாறு ஒரு ருசிகரமான வரலாறு. யூத கிறிஸ்தவ மன்னர்களுடைய காலத்திலே மிக கடுமையாக வரி சுமைகளால் அந்த மக்கள் கஷ்டப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், உமரே எங்களுடைய நாட்டுக்கு வாருங்கள், எங்களை நீங்கள் ஆளுங்கள் உமரே, உங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் வாழ விரும்புகிறோம் உமரே. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைக்கு இருக்கிற இந்த முஸ்லிம் சூழலிலே யாராவது இந்த இலங்கையில் முஸ்லிம்களில் இருக்கிற காபிர்கள் ஓடி வந்து நம்மள்கிட்ட நீங்க தான் நீதமான சமூகம், எங்களை ஆளுங்க என்று சொல்லுவாங்களா? இப்ப இருக்கிற சூழல்ல என்ன காரணம் அன்பர்களே? ரெண்டு சகோதரன் சண்டை பிடிக்கான், அவனை போய் நிப்பாட்டிடே, ஏண்டா சண்டை பிடிக்காய், உண்ட பிரச்சனை என்னடான்னு கேட்கறது கூட நமக்கு விருப்பம் இல்லை. இதால நமக்கே மீன் வம்பு. இந்த நாட்டில் நடக்கிற மிக கஷ்டமான சூழல்கள், வாழ்க்கை சுமைகள், வரிகள், இதுகள் குறித்து ஒரு முஸ்லிம் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது பற்றிய கவலை இல்லாமல் தான் பல்லாண்டுகளாக நமது ஆட்சியாளர்கள் காலம் கடத்தி இருக்கிறார்கள். சகோதரர்களே, உண்மையில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது சகோதரர்களே. எந்த அளவுக்கு ஒரு சகோதரன் என்ன செய்யணும், எழும்பி சொல்லணும் பார்லிமெண்ட்ல, நான் இந்த பௌத்த மதம் சொல்லுகிற இந்த மனிதாபிமான சட்டங்களுக்கு நான் ஆதரவு வழங்குகிறேன். என்ன காரணம்? என் இஸ்லாமும் அப்படி சொல்கிறது. இந்து மதம் சொல்லுகிற இந்த சட்டத்துக்கு நான் ஆதரவு வழங்குகிறேன். என்ன காரணம்? என் இஸ்லாமும் இப்படி சொல்கிறது. சகோதரர்களே, உண்மைதானே, நேர்த்திதானே? மக்களுடைய கொடூரமான வரி விதிப்பு என்னுடைய மார்க்கமும் வருகிறது, உன்னுடைய மார்க்கமும் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இப்படி ஒரு நன்மையை, நேர்மையை, உண்மையை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பேசுகிற உள்ளங்கள் குறைவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அழகிய வரலாறு இல்லையா? ஷுரைஹுல் காலி அப்படி என்று சொல்லி ஒரு காலி, ஒரு ஆள் காலி என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஜட்ஜ். இவருடைய காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உருக்கு சட்டையை காணாமத்து விட்டார்கள். மேல அணிகிற அந்த யுத்தங்களின் போது அணிகிற ஆடை. ஒரு நாள் பார்க்கிறார்கள், ஒரு யூதம் வச்சிருக்கான் அந்த சட்டையை. போய் கேட்கிறார்கள், மனிதா மனிதா, இது எந்த தந்துடு மனிதா? அவன் சொல்றான், யூத மனிதன், உங்களுடைய என்ன எவிடன்ஸ் இருக்கு, இது எந்த அப்படியங்க? அப்ப வா, ரெண்டு பேரும் காலிட்ட போவோம். சுரைகுல் காலிட்ட போறாங்க. அன்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹலீஃபா, அதுவும் ஒரு யூதன், அவன்கிட்ட போய் வா நாம ரெண்டு பேரும் போய் நீதிபதிட்ட நீதி கேட்போம். அன்புள்ளவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஆட்சி நடந்திருக்கு மன்னரம். இன்றைக்கு எப்படி போயிட்டு தள்ளி போட்டு பிடிங்கிட்டு வாடா, விட்டு போட்டு வேலையை பாரு, வர அறைய போட்டு எடுத்துட்டு வா என்கிற நிலைமை தானே இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில வந்துட்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யூதனும் ஷுரைஹுல் காலியிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், காலியே, அலி ரலி சொல்றாரு, ஆட்சி தலைவர் ஜனாதிபதி சொல்றாரு, இது எந்த சாமான், எந்த இந்த உருக்கு சட்டை என்னுடைய இந்த இதை இவர் தாரார் இல்ல. யூதன் சொல்றான், இது எங்க? ஷுரைஹுல் காலி சொல்றாரு, இது உங்களுடையங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கட மகன் ஹசனுக்கு தெரியும், இது நான் வாங்கின, அவருக்கு தெரியும், என் மகனை கூட்டிட்டு வரவா? ஷுரைஹுல் காலி சொல்றாரு, அதெல்லாம் சரி வராது, உங்களோட மகன் உங்களுக்கு சாட்சியா வர முடியாது, உங்களோட மகன் உங்களுக்கு சாட்சியா வர முடியாது. யூதம் பார்த்து போட்டு திடுக்குறான், இது என்ன நீதி, இது என்ன நியாயம்? ஹலீஃபா போய் ஆட்சியாளன்கிட்ட போய் நீதி கேட்காரு, ஊட்ட சாட்சிக்கு மகன் வரப்போறான்றதுக்கு இந்த மனுஷன் வரவானாங்காரு. ஹலீஃபாவே, இது உங்களோட தான் வச்சுக்கங்க எங்க யூதன். சுப்ஹானல்லாஹ். யூதன் என்ன சொல்றான்? ஹலீஃபாவே, இது உங்களோட தான் வச்சுக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி வரணும், இப்படி 4 தலைமைகள் உருவாக வேண்டும். இஸ்லாமும் மனிதாபிமானமும் சொல்லுகிற சட்டம் என்று வரும்போது என்னுடைய அடுத்த தேர்தலா, என்னுடைய அடுத்த சமூகமா என்பதை தவிர்த்து, இது அல்லாஹ்க்கு திருப்தியான விஷயம், நான் ஆதரவு வழங்குகிறேன். இந்த நாட்டுக்கு நல்ல ஒழுக்கம் வர வேண்டும், இந்த நாட்டுக்கு சூது மது குடி வரக்கூடாது என்று விரும்புகிற நிறைய நல்ல உள்ளங்கள், முஸ்லிம் அல்லாத உள்ளங்கள் இன்றைக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே. ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஈமானும் இதைத்தான் சொல்கிறது, என்னுடைய இஸ்லாமும் இதைத்தான் சொல்கிறது, எனவே நான் இதற்கு ஆதரவு வழங்குகிறேன். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
முந்த நாள் இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிலே இருக்கிறவர் சொல்கிறார், இந்த முஸ்லீம்கள் எல்லாம் எங்களுடைய அரசாங்கத்திலிருந்து ஒத்தடியா ஓடி போறத பார்த்தா இஸ்லாத்தையே எங்களுக்கு சந்தேகிக்க வேண்டி இருக்குதுங்கிறார். நீங்க எல்லாம் வாய்ச்சிருப்பீங்க நண்பர்களே. இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று, அவர் அப்படி பேசக்கூடாது. இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட ஒரு இஸ்லாத்தை அப்படி கேவலப்படுத்த கூடாது. மாறாக நம்மவர்கள் என்றாப்புல எப்படி நடந்தார்கள். ஆமாம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரைக்கு முஸ்லிம்களாகிய நாம் இந்த விடயங்களை இரண்டு பார்வை கொண்டு பார்க்கிறோம். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய மனைவியை ஒருத்தன் கற்பழிக்க வருகிறான். உன்னுடைய மனைவி என்ன செய்யறாள்? என்ன கற்பழிக்க விடமாட்டேன் என்று அவளோட சண்டை பிடிக்காள், அவனோட சண்டை பிடிக்கான். அந்த போராட்டத்திலே அவள் கொலை செய்யப்பட்டால் அவள் ஷஹீத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய காசை பணத்தை ஒருத்தன் களவெடுக்க வாரான், நீ கஷ்டப்பட்டு உழைச்சது கொடுக்க விருப்பம் இல்லை, அவனோட சண்டை பிடிக்கிறாய், உன்னை குத்தி போட்டு கொலை செஞ்சோட்டு எடுத்துட்டு போறான், நீ ஷஹீத். அன்பர்களே, உன்னுடைய காசு மானம் இதற்கே நீ ஷஹீதாக இருக்க முடியுமாக இருந்தால் உன்னுடைய தீன் உயிரிலும் மேலான தீன் அவமானப்படுத்தப்படுகிற பொழுது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? தயவு செய்து அன்பர்களே, நீங்கள் யோசிக்க கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதற்கு முதல் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் திறமானவர்கள் நான் சொல்ல வரவில்லை. யாராக இருந்தாலும் எங்களுடைய மார்க்கம் டவுன் ஆகிற பொழுது அவனுடைய ஈமான் ரோஷம் பொத்து கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக இதை நான் செய்கிறேன், இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக செய்கிறேன். அப்ப விளங்கும். எப்படி என்றா, மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்துல வரும், ஒரு மோமினுக்கு அவன் மார்க்கம் என்றா உசுறு மாதிரி, அவன் தீன் என்றா உசுறு மாதிரி, அவனுடைய பள்ளிவாசல் என்பது அவ்வளவு மகத்துவம் அவனுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுடைய வார்த்தைகளிலே மிக நேர்மை இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். வைதா ஹகம்தும் ஃபஹ்குமு பில் அத்ல், நீங்கள் பேசினால் நீதி செலுத்தினால் மிக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, உண்மையில் உலகத்தில் இருக்கிற சமயங்களுக்குள்ளேயே, உலக மக்களுக்குள்ளேயே மேக்சிமம் நீதியை நிலைநாட்டுபவனாக மூமின் தான் இருக்க முடியும் அல்லவா? ஒரு மூமின் தான் இருக்க முடியும். அவன் எந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டுவான் என்றால், காவிர விஷயத்திலேயும் நீதியை நிலைநாட்டுவான். இப்ப பார்த்தமா இல்லையா அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம். மிருகங்கள் விஷயத்துல கூட நீதியை நிலைநாட்டுவான். தேவையில்லாம உணவுக்கு மிருகங்களை அறுக்க மாட்டான், மிருகத்துக்கு குறி வைக்க மாட்டான். ஒரு மிருகம் தண்ணி இல்லாம வாடினா அதற்கு தண்ணி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, ஒரு விபச்சாரி, ஒரு மிருக நாய் சாக கிடக்கு, தன்னுடைய செருப்பிலே தண்ணி அள்ளிக்கொண்டே கொடுத்து அதன் உயிரை காப்பாற்றினால் அவள் சொர்க்கத்துக்கு போகிறாள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் நமது இஸ்லாம் சொல்லி தந்த உண்மை. சகோதரர்களே, எனவே அன்பு சகோதரர்களே, உண்மையில் நாம் எல்லோரும் இப்படி ஒரு சமூகம் வர வேண்டும். நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்மாதிரி, எங்கள் நடத்தை, எங்கள் அஹ்லாக், இதன் மூலம் என்ன செய்ய வேண்டும்? மாற்று சமூகங்கள் இந்த முஸ்லிம்களுடைய முன்னுதாரணங்களை கண்டு இந்த வழியில நிக்காம சகோதரர்களே, ஒன்று மேல போங்க, இல்லாட்டி இருக்கேல்மண்டா இருங்க. அன்பு சகோதரர்களே, அந்த வகையிலே தான் நாங்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளைப் போல சகோதரத்துவங்களை இந்த காலங்களிலே பகைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்கிறது. இந்த பூமியிலே தௌஹீதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். அந்த வகையிலே அன்பு சகோதரர்களே, பார்க்கிறோம் இன்றைக்கு எந்த அளவுக்கு பெய்தண்டா. இது ஒரு முஸ்லிம்களுக்கு இடையிலே நடக்கிற உள்வீட்டு தேர்தல் கூட இல்ல. நாம நல்லா சந்தோஷமா பழையபடி போல சிரிக்கலாம், சலாம் சொல்லலாம், கட்டி அணைக்கலாம், மிக கோரமான முகத்தோடு பார்க்க தேவையில்லை இந்த காலங்கள்ல. அன்புள்ளவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், நேற்று ஒரு அம்பாறை மாவட்டத்தின் ஒரு ஊரால வாரம் சுப்ஹானல்லாஹ் ஒரு மணித்தியாலமா வடில் யாரோ ஒருவர் வந்தேயாமன்ட்டு வடிலாத்தான் இருக்கலா இல்லாஹ இல்லல்லாஹ். ஒரு அந்நியவன் பார்த்துப்பட என்ன முடிவெடுப்பாங்க? நம்முடைய சமயத்திலே இப்படித்தானே செய்யறாங்க, இதுவும் அப்படித்தான் ஆக்கும். இல்லை, அடே ஒரு 10 ரூபா காசு ஒரு செகண்டுக்குள்ள பழுதாகுது. உனக்கு ஈமான் இருந்தால், உன்னுடைய தெளிவு உண்மையில் உன்னிடம் நீதி இருந்தால் என்ன சொல்லுவாய்? வாரவன்கிட்ட சேர் கோச்சிக்காதீங்க, எங்கட இஸ்லாம் இப்படி வீண் விரயம் செய்யறத விரும்பல, நாம இதை என்ன செய்வோம்? ஒரு முஸ்லிமுக்கோ முஸ்லிம் அல்லாதவனுக்கோ என்ன செய்வோம்? நாம தானம் கொடுப்போம். அப்ப மத்தவன் மனசுல என்ன வரும்?
அடே முஸ்லிம் இவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறானே என்ற எண்ணம் வரும். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் தான் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கௌரவத்தை காக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை சகோதரர்களே. பார்க்கிறோம், இன்றைக்கு சில முஸ்லிம் ஊர்களுக்கு போய் பாருங்கள், தேர்தல் அலுவலகங்களை திறந்து கொண்டு இரவைக்கெல்லாம் 304 அடிக்கிறான். சுபவுக்கு பாங்கு சொன்னது தெரியுதில்ல, பக்கத்துட்டுக்காரனுக்கு தூங்குறதுக்கு எழுதில இசைய போட்டு போட்டு காலத்தால கண்ண கசக்கி நிக்கான் 7 மணிக்கு நியூஸ் சொல்லுது. அல்லாஹ் அக்பர். நான் சந்தோஷப்படுவேன் சகோதரா, நீ அப்படி ஒரு தேர்தல் அலுவலகத்துக்குள்ள ஒரு புகாரியை விரிச்சு வச்சு 4 பேருக்கும் வாசி, மாஷா அல்லாஹ் எவ்வளவு முன்னுதாரணமா இருக்கும். என்ன செய்யறாய்? ராவைக்கெல்லாம் 304 விளையாடி சுபோகுக்கு எழும்பி நீ பாட்டெல்லாம் கேட்டு போட்டு சுபோகுத்தலாம எழும்பிட்டு போறி உண்ட வாழ்க்கையில என்ன பறக்கத்திருக்க போகிறது சகோதரா? நான் தயவு செய்து எந்த தனி நபரையும் நான் இலக்கு வைத்து உண்மையாக பேசவில்லை சகோதரர்களே. இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவியால். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற இந்த அழகிய வடிவங்கள் நம் சமூகத்திலே வர வேண்டும். இதுதான் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு சிறந்ததும் உண்மையும். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரும் அன்பு சகோதரர்களே. அந்த வகையிலே தான் அன்புள்ளவர்களே, இந்த நாட்டிலே வாழ்ந்த நல்ல முஸ்லிம்கள் நல்ல பல தியாகங்களை இந்த நாட்டிலே செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கி, ஐ காவிர நாடு தானே, எப்படி பேசுற எடுத்ததுக்கெல்லாம் ஐ காவிர நாடு தானே, காவிர நாட்டிலானே நாம பிறந்த, வேற என்ன செய்வாரு? இந்த நாட்டு பிரஜை பாகிஸ்தான் பண்ணா பாகிஸ்தான் கூடிய தூக்கி எண்ணிப்பாரு இவரு. இது எவ்வளவு ஒரு சின்னத்தனமான விஷயம் இது. இதுகளாலே தான் ஒரு சமூகம் நம்ம மீது வெறுப்புப்பட்டு இன்றைக்கு வந்து முரண்பாட்டு வடிவமாக நிற்கிறது சகோதரர்களே. இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இந்த அதுவும் மாற்று மத அன்பர்கள் வாழுகிற பிரதேசத்திலே இலங்கை கிரிக்கெட் அணி தோத்த போது வெடில் கொளுத்தி மகிழ்ந்த ஒரு காலம். கசப்பான உண்மை பேசித்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே. அப்ப என்ன நினைப்பான் நம்மளை பத்தி, முஸ்லிம்களை பத்தி என்ன நினைச்சிருப்பான் அவன்? சரிதான், இவன்களுக்கு அடிச்சது சரிதான், இவன்கள் தாக்கப்பட்டது சரிதான். அன்புள்ளவர்களே, அப்படியா? நாங்கள் யார்? இந்த நாடு யுத்தத்துக்கு பிறகு நமது ஜனாதிபதி மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல்லமாவுடைய பிரதிநிதிகள் எல்லாம் போய் நின்று நாடுகளுக்கு எங்க நாட்டை காப்பாத்துங்க, எங்க நாட்டுக்கு ஆதரவு வழங்குங்க, எங்க நாட்டுக்கு எந்த சூழலும் வரப்படாண்டு காசப்பட்டவர்கள், துவா செய்தவர்கள் சகோதரர்களே. நமக்கு அவர் மீதுள்ள கவலை என்ன? நாம எல்லாரும் கேட்கிறப்ப கதைக்க போடாது. காவிரா இருந்தாலும் அவன்ல இருக்கிறத தான் பேசணும். நம்ம மீதுள்ள கவலை என்ன? நீங்கள் அன்புக்குரிய தலைவரே, இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது நாட்டிலே இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் உங்களுக்காக பிரார்த்திச்சிருப்போம், உங்கள் மீது பாசம் வைத்திருப்போம். அவ்வளவுதான் நம்முடைய கவலை. மாறாக தேர்தல்களை மாத்திரம் வைத்து நடக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள முடியாது சகோதரர்களே. அந்த வகையிலே தான் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை இப்படி பார்க்கவில்லை. நாமளாவது முஸ்லிம் நாட்டில, நாம இந்த நாட்டில பிறந்து வளர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ முடியாது என்ற சூழல் வந்த பொழுது சஹாபாக்களை எல்லாம் ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்கு போய் வாழுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல நமக்கு பலருக்கு ஞாபகம் வரல. என்ன கிறிஸ்தவ நாடு? நஜ்ஜாஷி மன்னருடைய கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டுக்கு போகிறார்கள். மக்கத்து காபிர்கள் எல்லாம் பரிசு பொருட்கள் எடுத்துட்டு நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட வந்தாங்க. மன்னரே, உங்க நாட்டுக்கு எங்கட நாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கானல, உங்க நாட்டை சீர்குலைக்க, இவனெல்லாம் அவனோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க. மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அம்ர் இப்னு லாஸ், அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா குறைஷிகளுடைய சார்பாக வந்திருக்கிறார்கள். ஜௌஃபர் ரலியல்லாஹு அவங்களோட தலைமையில முஸ்லிம்கள் அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கூப்பிட்டு விசாரிக்கார், என்ன உங்களோட பிரச்சனை? ஜௌஃபர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் சிலை வணங்கி கொண்டிருந்தோம், மதுவிலும் மாதுவிலும் கிடந்தோம், குடும்ப உறவுகள் எல்லாம் சிதைஞ்சு கிடந்துச்சு, மனிதாபிமானம்ங்கிறதே எங்களுக்குள்ள இருக்கல, ஒட்டுமொத்தமா சொல்ல போனா ஜாஹிலியத்தில இருந்தோம். மன்னரே, இந்த முஹம்மது வந்தார், தௌஹீதை தந்தார், மது மாதுவை ஹராம் என்றார், எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது, இன்றைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு சமூகமாக உருவாகி வருகிறோம். இந்த தகவலை கேட்டுவிட்டு நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார், என்னுடைய நாட்டிலே நீங்கள் நிம்மதியாக வாழலாம் என்கிறார். சகோதரர்களே, இது என்ன, எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலத்திலே இந்த நாட்டுக்கு போய் முஸ்லிம்கள் வாழலாம் என்ற தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்றால், நாம் பிறந்து வளர்ந்த நாடு, இந்த நாட்டிலே நமக்கு உரிமை இருப்பது போல நம் சகோதர இனங்களுக்கு உரிமை இருக்கிறது. முரண்பட்டு கொண்டு இந்த நாட்டிலே வாழ முடியாது.
நாங்கள் தொழ வேண்டும், எங்கள் சகோதர இனங்கள் அதனுடைய இபாதத்தை செய்ய வேண்டும், எங்கள் சகோதர இனங்களுக்கும் அதே சம உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். மாறாக நாம் மட்டும் இந்த நாட்டிலே உழைக்க வேண்டும், நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, எனவேதான் இது எங்கள் நாடு, எங்கள் எல்லா சமூகங்களும் இணைந்து வாழுகிற நாடு. இந்த நாட்டிலே நாங்கள் பல உயிர்களை யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்படாமலே இழந்திருக்கிறோம் என்பது நம் இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, அந்த வகையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே 2 குஃப்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஒன்று ரோம் என்கிற காவிர்கள், இன்னொன்று பாரசீகர்கள் என்கிற காவிர்கள். இந்த 2 காவிர்களுக்கு இடையிலே அடிக்கடி சண்டை நடக்கும், யுத்தம் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவார்கள் பாரசீகர்கள் தோக்கணும், ரோமர்கள் வெல்லணும் என்று. என்ன காரணம்? பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள், இந்த மக்கத்து காவிர்களோடு உறவு வைத்திருந்தார்கள். ரோமர்கள் வேதக்கார ரோமர்கள் முஸ்லிம்களுடைய விடயத்திலே அவர்களை விட கொஞ்சம் பரவாயில்ல, பாரசீகர்களை விட. அன்பர்களே, ஒரு நாள் ஒரு யுத்தத்திலே ரோமர்கள் தோத்தார்கள். கடும் கவலைப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்சம் யோசிச்சாங்க, அன்றைக்கு ரோமர்கள் தோத்துட்டாங்களே, பாரசீகர்கள் கை ஓங்குதே என்று கவலைப்பட்டார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம், இன்னும் சில வருடங்களில் ரோமர்கள் மீளவும் வெல்லுவார்கள் என்ற வசனம் இறங்கிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பெரிசா சொல்லி காட்டினாங்க காவிர்கள்ட்ட வந்து. இப்படி எல்லாம் நல்ல சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கிறது உண்மை சகோதரர்களே. எனவேதான் தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கலா கதிர ஈமான் கொண்ட மூமின்கள் என்கிற எல்லாத்தையும் மறந்து இவன் தான் வெல்லுவான் அவன் தான் வெல்லுவான். முஸ்லிம்களுக்குள்ளே ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்றாப்பா, குறைஞ்சவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லு, இல்ல இல்ல அவன் தான் வெல்லுவான் இவன் தான் வெல்லுவான். லா இலாஹ இல்லல்லாஹ். தெளிவா இருக்கிறோம் சகோதரர்களே. யார் வென்றாலும் யார் தோத்தாலும் முஸ்லிம்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை தாயா அல்லாஹ். இந்த மூமின்களுடைய அதாவது நல்ல இபாதத்துக்கும் நல்ல தஅவாவுக்குமான சூழலை தாயா அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து புடுங்கி எடுப்பான் என்பதை சகோதரர்களை நாங்கள் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விசுவாசி சுயநலவாதியாக வாழ முடியாது. ஒரு விசுவாசி தெளிவு இதுதான் என்று தெரிந்து கொண்டு நாவாலே சத்தியம் இல்லாததை பேச முடியாது. ஒரு விசுவாசி தனக்கோ தன் சகோதரனுக்கோ பிற முஸ்லிமுக்கோ முஸ்லிம் அல்லாத மனிதனுக்கோ அநியாயம் வரும் விதமாக இவன் மட்டும் உண்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த வகையிலே சகோதரர்களே, நாம் எல்லோரும் தயவு செய்து எங்கள் தடிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். தன் மனைவிக்கு மாப்பிள்ளை தேர்றேன்டா எவ்வளவு பேர்கிட்ட கேட்கும் இல்லையா? ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்து போட்டு எவ்வளவு பேர்கிட்ட போய் கேட்கும், இவன் சரி வருமா எங்களோட பிள்ளைக்கெண்டு. நம் நாட்டு தலைவர் ஒருவரை தெரிவு செய்யும் போது மட்டுமே நாங்க ரொம்ப சின்னத்தனமா நடந்துக்கிறோம். அன்புள்ளவர்களே, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம்களை கணிசமாக வாக்களிக்க சொல்லி இருக்கிறது. ஆமாம், இந்த நாட்டு பிரஜைகள் என்ற வகையிலே முஸ்லிம் சமூகம் இந்த முறை கூடுதலாக வாக்களித்தார்கள் என்கிற வரலாறை நாங்கள் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருளால் இதையும் நான் தெளிவாக விளங்கிக் கொள்கிறேன். தேவையில்லாத சர்ச்சைகளை நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் எல்லாரும் இந்த காலத்துல பெரிய புரொஃபசர்களா பேத்தோம். யாரை பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட், யாரை பார்த்தாலும் பெரிய விளக்கங்கள் தான் நடக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் போதுமானவன், நாம் எல்லாம் சகோதரர்கள்.